ஏங்க புதுமை பொண்ணுன்னு உங்க பொண்ணை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப புருஷனையே வேலைக்காரனாக்கி புரட்சி பண்றா உங்க பொண்ணு. ஏமா அப்படியா செஞ்ச? அதுல என்னப்பா தப்பு இருக்கு? எனக்கு காவலா இருக்கிற கௌரவத்தை அவருக்கு கொடுத்தீங்க, அதை அவர் காப்பாத்திக்கல. இப்ப அந்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறாரு. அது ஏன் தப்பு இல்ல? ஏண்டி கூட பிறந்தவங்களை கரை சேர்க்கணும்னு நினைச்சாரு, அது ஒரு தப்பா? ஆற போட்டா சில விஷயங்கள் அடங்கி போயிடும் நினைச்சாரு, அதுவும் தப்பா? பொண்ணு பழி தீர்க்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ கொடுத்து பழி தீர்த்துட்ட. என்னுடைய ஆசையெல்லாம் இனிமே நீங்க சேர்ந்து வாழணும். அப்பா, என் மனசுல வைராகியத்தை ஏற்படுத்தினதே நீங்க தான். இன்னைக்கு அவர் நிலைமையை பார்த்தோன்னே என் நிலைமையை மாத்திக்க சொல்றீங்களே, அது எப்படிப்பா? அப்ப சொன்னது வாஸ்தவம் தாமா. ஆனா இப்ப சொல்றேன், மலையில பிறக்கிற நதி கடல்ல போய் சேர்த்துதாமா ஆகணும். அதான் விதி. என்னதான் நீ சாதனை பண்ணாலும் அதை சொல்றதுக்கு உனக்கு ஒரு சந்ததி வேணும். 1000 வாரம் ஆண்டவன் கொடுத்தாலும் உள்ள வர கொடுக்கிற சாமி புருஷன் தாமா. வாழ்ற பிள்ளைய தாயாருக்கு எடுத்தாங்கிறது பழமொழி. உங்க பேருக்கு என்ன ஆளாக்கிறாது. வைராக்கியமும் நான் வாழ சொன்னேன். அந்த வைராக்கியத்துக்காக வாழ்க்கையை அழிச்சுக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.